அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். அப்படி துலாம் ராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசி என்பது 7வது ராசி ஆகுங்க. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசினியர்கள் ஆவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுக்கக்கூடியவர்கள், மனிதர்களை விரும்பக்கூடியவர்கள், ஆனால் கூட்டமான இடங்களை வெறுப்பார்கள். சண்டையிடும் மனிதர்களிடையே மத்தியஸ்தம் செய்து அமைதியை கொண்டு வர முற்படக்கூடியவர்கள். இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்கள். எனினும் சில நேரங்களில் மனம் ஒடிந்து சோகத்தில் விழுந்து கிடக்கக்கூடியவர்கள். மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். நன்கு பேசுவார்கள், அவசரப்பட மாட்டார்கள். எனினும் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தராசு எப்போதும் ஒரே சீராக நிற்காததை போல் துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். ஒரு பொழுதில் அமைதி, நளினமற்ற கவர்ச்சியின்மை போன்ற குணங்கள் நிறைந்தும், மறுபொழுதில் எரிச்சல், சண்டையிடுதல், பிடிவாதம், அமைதியற்ற நிலை, குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்து காணப்படும். இவர்கள் பார்க்க அழகான, நன்கு அமைய பெற்ற உடலமைப்பு கொண்டவர்கள் ஆவர். இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர்கள். தராசு தட்டு சமநிலையில் இருந்தால் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தர வல்லவர்கள். தராசு தட்டுகள் எளிதில் சமநிலை தவறுது போன்று இவர்களும் தடுமாறுவது இவர்களுடைய பெரிய குறை. நன்கு பேசவும் செய்வார்கள். அதே போல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள். இந்த துலாம் ராசினியர்கள் சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மேலோங்கி இருக்கும். அந்நேரத்தில் இவர்களுக்கு எதுவும் பெரிதல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து சிறப்பான மனநிலையோடு செயல்படக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுகாதாரத்தை நேசிக்கக்கூடியவர்கள். எனவே உடல் மன ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும். சில நேரங்களில் அதிகப்படியான உணவு, மது போன்றவை தொந்தரவு தரும். பொதுவாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள். இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நடுநிலை தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் முடிவான உண்மையைதான் தேடி செல்லக்கூடியவர்கள். இது நல்லதுதான் என்றாலும் எதிலும் முடிவெடுக்க இயலாத சூழ்நிலைக்கு இட்டு செல்லும். பல கோணங்களில் சிந்தித்து புரிந்து கொள்வது கோபத்தை ஆற்றும். இவரை சிறந்த மத்தியஸ்தராக அடையாளம் காட்டும். பூசல், சண்டை இவர் மனதை ஒடுக்கும். அவசரமாக முடிவெடுக்க யாரும் இவரை சொல்லக்கூடாது. பொறுமையின்மையை வெறுக்கக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் விவாதம் செய்தால் எல்லா கருத்துக்களையும் முழுமையாக விவாதம் செய்வார்கள். தொழில் சம்பந்தமாக முடிவெடுப்பதில் நேர்மையும் மிகுந்த கவனம் செலுத்துவார். ஆழமான கருத்துக்களையும் கருத்தோன்றி யோசிக்கும் திறமை கொண்டவர். இசைவான ஓசை, வர்ணங்கள், கவிதை, நல்ல வார்த்தை பேசுதல், எழுதுதல் ஆகியவை இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நல்லன எல்லாவற்றையும் விரும்பக்கூடியவர்கள். தராசின் ஒரு தட்டு சாயும் போது இவர்களுடைய உற்சாகம், வெற்றி பாங்கு, பயம், தோல்வி எண்ணி தனிமையில் வாடக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது துலாம் ராசியில் பிறந்த குழந்தை கொழுகுழுவென்று மற்றவர்களை ஈர்க்கும் அழகுடையது. நல்ல குணங்களை கொண்டிருக்கும். உணவு ஊட்டும் போது எல்லாவற்றையும் ஒருங்கே தாராதீர்கள். ஒவ்வொன்றாக தந்தால் எல்லாவற்றையும் சாப்பிடும். ஒருங்கே தந்தால் எதையும் உண்ணாது. இவ்வாறு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையை தராதீர்கள். எளிதில் முடிவெடுக்க மாட்டார். அவசரப்படுத்தாதீர்கள். பிடிவாத குணம் கொண்டவர் போல தோன்றினாலும் இவர் பிடிவாதக்காரர் அல்ல. ஏனெனில் இவருடைய தயக்கம் அவசரப்படுவதால் தோன்றுவதாகும். இசைவான ஓசை, வர்ணம், எண்ணம் இருந்தால் மிகுந்த திறமை வெளிப்படும். உண்மையை தேடி நாடி செல்லும் மனம் கொண்டவர். கனிவான மனம் கொண்டவர். நீலம் மற்றும் வெண்மை கலந்த நிறங்கள் இவரை சாந்தப்படுத்தும். மென்மையான இசை இவரை நாம் சொன்னால் கேட்க வைக்கும். இவர்களுக்கு அமைதியான சூழல், அதிகப்படியான ஓய்வு ஆகியவை தேவைப்படும். இந்த துலாம் ராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இங்கு விளையாடுவார்கள். ஆனால் பின்னர் அதிக ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள். கடின மனங்களையும் வைக்கும் நிபுணத்துவம் கொண்டவர்கள். இவரை அதிகம் ஒழுங்குபடுத்த வேண்டியதில்லை. ஆசிரியர்களுக்கு இவரை பிடிக்கும். விவாதிப்பதிலும் எதையும் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் உள்ளவர்கள். ஒரு விஷயத்தில் இரு பங்குகளையும் அறிந்து கொள்ள விரும்புவார்கள். இது குறித்தும் விவாதம் செய்வதில் விரும்பக்கூடியவர்கள். அவருடைய தனியுலகத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள். அவரும் நம் விஷயத்தில் தலையிட மாட்டார். இசை ஆர்வம், கலை ஆர்வம் கொண்டவராக விளங்கக்கூடியவர்கள்.
துலாம் ராசியை சேர்ந்த குழந்தைகள் எழுத்தையும் ஆட்சி செய்வதிலும் எழுதுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தலாம். இள வயதில் காதல் கனவுகளும் எளிதில் மறையும் காதல் நிகழ்வுகள் இருக்கலாம். எனினும் திருமணத்திற்கு பின் அமைதியான இசைவான குடும்பத்தை உருவாக்கும். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, துலாம் ராசி ஆண்களிடமிருந்து இலவசமாக நிறைய அறிவுகளை பெறலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கூறக்கூடியவர்கள். ஒரு முறை இவரால் கவரப்படுகிறீர்கள் என்றால் இதிலிருந்து மீள்வது கடினம். சிறந்த அறிவுபூர்வமான சிந்தனையோடு இனிமையான மரியாதை கலந்த புன்னகை நம்மை கட்டி போட்டுவிடும். துலாம் ராசியில் 2 கூறுகள் சமநிலை அடையும் போது வாழ்க்கை வேறும் சுகமாக இருக்கும். மற்றவர் மனம் உருக நம்பகத்தன்மையோடு பேசுவதில் கெட்டிக்காரர். காதலும் துலாமும் மிகவும் நெருங்கியவை. மனதுக்கு பிடித்த பெண்ணை அடைய அனைத்து வழிகளிலும் பின்பற்றக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் மற்றவர் மனதை புண்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் விவாதத்தின் போது மற்றவர் புண்படுவதை புரிந்து கொள்ள மாட்டார். நியாயம் தவறு கடுங்குற்றம் என்ற எண்ணம் கொண்டவர். இளம் வயதில் முதிர்ச்சி இன்றி நடக்கும் செயல்களும் உண்டு. காதலையும் நட்பையும் குழப்பிக் கொள்வார்கள். காதலை எதுவும் தொந்தரவு செய்ய விடாமல் முழுமையாக அனுபவிக்கும் மனம் கொண்டவர். இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கருத்தையும் அதன் சாதகமாக பாதங்களையும் உள்ளடக்கி விவாதிக்கும் திறமை, நியாயமாக சரியான நடைமுறைக்கு ஒத்து வரும் வகையில் தீர்வு சொல்வது இவர்களுக்கு சிறப்பாகும். எனவே இவர் ஒரு நீதிபதியாவர். இவர்களுடைய பலர் நிஜத்தில் நீதிபதியாக இருக்கார்கள். நியாயமாக தீர்ப்புகளை தருவார்கள். இவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். தன்னுடைய இருக்கும் கூட்டாளிகளுக்கு தேவைகளை முழுமையாக புரிந்து கொள்வதில் சில பிரச்சனைகள் உருவாகும். அது போன்ற நிலையற்ற தன்மைகளை நாம் சங்கித்து கொள்ள வேண்டும். இந்த துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் பொதுவாக பொருளாதார சிக்கலில் இருக்க மாட்டார். அழகு, மகிழ்ச்சி இவற்றை பெற பெருமிதமாக செலவு செய்வார்கள். அறிமுகமில்லாத பெரிய கூட்டம் இவரை பாதிக்கும். இவர்கள் புத்திசாலித்தனமாக மக்களோடு பழக விரும்புவார்கள். ஆனால் அதிகப்படியான மனிதர்களுடைய அருகாமை அவரை திறனடிக்கும். துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர் குழப்பத்தை விருத்து இசைவான சூழலை நாடுவார். தனது இல்லம் பிரச்சனை மிகுந்த வெளி உலகத்தை ஒடுக்காமல் அமைதியான சோலை போன்று இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள். இந்த கால அனுபவங்களை எண்ணி பார்க்கும் திறன் குறைந்தவர்கள். குழந்தைகள் இவருடைய நியாயமான நடவடிக்கைகளால் பயனடைவார்கள். குழந்தைகளிடம் அமைதியாக ஆனால் உறுதியாக சொல்லி வழி நடத்தக்கூடியவர்கள். குழந்தை வேண்டும் என்ற பேராவோடு இருக்க விட்டாலும் குழந்தை பிறந்த பின்னர் மிக கருத்துடன் கவனித்து வளர்ப்பார்கள். நீங்கள் துலாம் ராசி ஆணிடம் காதல் கொண்டால் தைரியமாக முதலில் உங்களுடைய காதலை தெரிவியுங்கள். துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, துலாம் ராசி பெண்மணிகள் சிறிது ஆண் தன்மையும் எல்லா ஆண்களிலும் சிறிது பெண் தன்மையும் கலந்து இருக்கும் என்பது பொதுவான இயல்பு. இது துலாம் ராசிக்காரர்களிடம் சிறப்பாகவே வெளிப்படும். எந்த துறை குறித்து விவாதத்திலும் இப்பெண் சலைத்தவர்கள் அல்ல. இந்த விவாதத்தையும் இவரை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் திறமை கொண்டவர். அறிவுபூர்வமான சிந்தனை, பேச்சால் மற்றவர்களை தன் வசப்படுத்தக்கூடியவர்கள். எந்த கட்சியில் பிரதிநிதி சரியானவர் என்று இவர் முடிவெடுக்கிறாரோ அவருக்கு ஒரு சம்பந்தமான வேலைகளை செய்வதில் மிகுந்த உதவியாக இருக்கக்கூடியவர்கள். விரும்பி வெறுப்பற்ற ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய தலையாய இவருடைய விவாதத்தின் முக்கிய எண்ணமாக இருக்கும். துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராசி பெண்கள் திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வேலைக்கு செல்லும் இயல்புடையவர்கள். தனக்கு தேவையான அழகிய வசதியான பொருட்களை வாங்குவதற்கு இவர்களுடைய பணம் தேவை. அழகான உடை, வாசனை திரவியம், பாரம்பரிய இசை இவர்களுக்கு பிடித்தமானது. தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட இவர்கள் பெரிதும் மதிப்பது மதிக்கும் ஆண்மகனைத்தான். தான் பலரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்து வெற்றி காண்பதுதான் இவரது இயல்பு. தன் கணவரோடு சேர்ந்து எல்லா செயல்களிலும் ஈடுபட ஆவல் கொண்டவர். தன் கணவருடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை விலக்கி உதவி செய்யும் பாங்கு உள்ளவர். தனது கணவருடைய தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு கூட தீர்வு சொல்லும் அளவிற்கு புத்திசாலித்தனமும் ஆராய்ச்சி குணமும் உள்ளவர். தன் கணவர் குறித்து தொழில் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர். சில நேரங்களில் இவர் தேவதையா பேயா என்ற எண்ணம் தோன்றினாலும் தேவதை எண்ணமே இவர்களிடம் மேலோங்கி இருக்கும்.